ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்றதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கார்த்திகை தீபம்னாலே அதுக்கு நம்ம ஊர் தாங்க ஃபேமஸ்ஸு. எந்த ஊருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் இது பரணி தீபம் வீட்டிலேயே ஏற்றுறது. கோயிலில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில் அதிகாலையில் 4:30 மணி அந்த மாதிரி பரணி தீபம் ஏற்றுவாங்க. நம்ம வீட்டில் அப்படி எழுந்து அப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால நான் முன்னாள் சாயந்தரமே பரணி தீபத்தை எப்பயுமே ஏற்றிடுவேங்க. கிருத்திகைக்கு முன்னாள் பரணி இருக்கும் இல்லைங்களா, பரணி நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த விளக்கு ஏற்றணும். அந்த நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம ஏற்றலாம். இந்த முறை 6:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அப்பத்துலேருந்து எப்போ வேணால் ஏற்றிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 விளக்கு தாங்க ஏற்றணும். இந்த 5 விளக்கும் நம்ம பஞ்சபூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏற்றுறதுங்க. கோயில்லையும் 5 விளக்கு தான் ஏற்றுவாங்க. நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த முறை மிஸ் பண்ணிட்டவங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக தீபத்துக்கு முன்னால் பரணி தீபம் ஏற்றுங்க. ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு. இது தீபத்தன்னைக்கு காலையிலங்க. இது என்னோடய அக்கா வீட்டில் இருந்து எடுத்த வீடியோ. இது அவங்க வீட்டு டெரஸ்லேருந்து பார்க்கும்போது வியூ இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக உச்சி மேலே மேகமூட்டங்கள் இப்படி தாங்க மூடிட்டுருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க. மார்னிங்கில் தூரை போட்டுகிட்டே இருக்குங்க. ஈவினிங் என்ன ஆகுமோ தெரியல. நான் சரின்ட்டு இருக்கிறதுக்கெலாம் மற்ற விளக்குக்கெலாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தா எங்கள் வீட்டு குட்டி பையன் நானும் ஹெல்ப் பண்ணுறம்மான்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். நானும் வைக்கிறேன் எனக்கும் தாங்கன்னு சொன்னார். சரி எதுக்கு விடுவானே, அவங்களையும் வச்சு வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவரை பார்த்துட்டு எல்லோரும் எனக்கும் தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு விளக்குக்கு எவ்வளோ மஞ்சள் எடுத்து தடவுறாரு பாருங்க. சரி நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது. நானும் விட்டுட்டேன், எதுனா பண்ணிட்டு போட்டோன்ட்டு. நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன், அதில் வேறு ஒரு ஃபைட்டு வேறு. சரி ஏதோ ஒன்று வச்சு முடிஞ்சு எடுத்து வச்சோமா, வேலை ஆச்சா, அதான் நமக்கு முக்கியம். இவர் அவ்வளோ நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விளக்குக்கு தான் வச்சார். வச்சு முடிச்சுட்டு அப்பாடா நான் வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. ஒரு விளக்குக்கு வச்சு முடிச்சுட்டு. குழந்தைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு எதனா ஒரு ஒர்க்கு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நாளைக்கு அவங்க ஒர்க் அவங்களுக்கே செஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ நான் அப்படி தான் அமக்கெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, கீழே இறச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வைங்கன்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அவங்களும் இதை வச்சாங்க அதை வச்சாங்க, பாதி கீழே கொட்டினாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாவிளக்கு போட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வெல்லம் துருகி வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டா அது நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா நம்ம அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு மாவிளக்குக்கு மாவு பிசைய ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் கரைஞ்சிட்டோடனே அரிசி மாவை அதில் கொட்டி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். தேவைன்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்து கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். சிலர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்புறமா பிசைவாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா வெல்லம் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணியோட வெல்லம் கரைஞ்சிறதுனால நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ தண்ணி பத்தலைன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தீபத்தை நாங்கள் மாடி மேலே தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா மேலே தானே மழை தெரியும். மழையை பார்த்துக்கிட்டு மேலே போய் ஒரு கோலம் போடுவோம். கோலம் போட்டு அங்கே போய் இந்த பூஜை தட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தீபாரத்தனை எல்லாம் நம்ம அங்கே தான் காட்டுவோம். கரெக்டாக ஒரு 5:30க்கெல்லாமே நல்லா மழையே எடுத்துக்கிச்சிங்க. கோலமே போடவே முடியல. அப்படி நல்லா மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள் உருட்டியாச்சு. எனக்கு இந்த சைஸ் போதும். என் பசங்க இது மாவிளக்கு ஏற்றி முடித்த உடனே இது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதிலே நான் அடை மாதிரி செஞ்சு தோசை தவலை போட்டு கொடுப்பேன். அதுவும் சாப்பிட நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு. ஸோ எங்கள் வீட்டில் இது வேஸ்ட் ஆகாது. யாருன்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க.
இப்போ வந்து எனக்கு தேவையான சைஸில் வந்து வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் பள்ளம் போட்டோம்னா அதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு மாதிரி ஏற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாவிளக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பட்டாளமே இருக்குது. எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுப்பாங்க முடிச்சிட்ட பிறகு. கொஞ்சம் மழை விட்டுச்சிங்க. சின்ன சின்னதாக கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை தட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நாங்கள் மேலே கொண்டு போனோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரே தட்டாக வச்சுட்டு மாவிளக்குக்கும் போட்டு வச்சுட்டு நெய் போட்டு திரி வச்சு ஏற்றியாச்சு. மாடி மேலே எடுத்துகிட்டு போய் தான் சாமி கும்பிடுவோம். இந்த முறையும் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல் மலை மேலே வந்து தீபம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி அதுக்குள்ளே வந்து பூஜை ரூம்லலாம் வந்து விளக்கேற்றிட்டு வெளியெலாம் போய் எல்லா இடத்துலையும் வந்து விளக்கேற்றிட்டு ஒரேடியாக வந்து தட்டை எடுத்துகிட்டு மாடி மேலே போயிடலான்னு இங்கே எல்லாம் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டோம். இப்போ ஏற்றிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா தூர போட்டுகிட்டே தான் இருக்குது. அதிலே தான் சரி விளக்கேறிட்டோன்ட்டு ஏற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் வந்து மாடி மேலே போயிட்டோம். ஆனால் வந்து சுத்தமாக மழையே தெரியவே இல்லைங்க. எங்கள் வீட்டு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே விளக்கேற்றுவாங்க. ஸோ அதனால் எல்லார் வீட்லேயுமே மாடம் வச்சுருப்போம். நாங்கள் புது வீட்லேயுமே மாடம் வச்சு தான் கட்டணும் 2 பக்கமுமே. சரி மாடி மேலே போயிட்டு மழை இருக்கிற பக்கத்தில் தீபம் காமிச்சிட்டு அப்படியே வந்து சரி தெரியலனாலும் பரவாயில்ல டிவியில் வந்து பார்த்துக்கலான்ட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து படைச்சல் போட்டு தீபார்த்தனை காமிச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. நான் வந்து சமையல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது முடிச்சுட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ அங்கேயும் போய் சாப்பிட்ணும், இங்கேயும் சாப்பிட்டுட்டா வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சரி இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு அங்கே சாப்பிட்லான்னு, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல விரதம் இல்லையா, அதனால் அங்கே என்ன டைம் ஆகுமோ தெரியல. ஸோ இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலான்ட்டு திட்டமாக தான் செஞ்சுருந்தேன். இது வந்து மறுநாள் நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இன்றைக்கும் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து தீபம் எரியிற அத்தனை நாளும் நாங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றுவோம். இன்றைக்கி மழை இல்லாமல் இருந்ததால் இன்றைக்கி நல்லா கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்து இன்றைக்கி தாங்க ஆசை தீர நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. நேற்று ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் நல்லா அழகாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கும் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி தான் வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து மாவேலி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நாட்டு கார்த்திகை அன்றைக்கி எல்லோரும் வந்து சுற்றுவாங்க. இது சுற்றினா வந்து ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் வராதுன்ட்டு சொல்லுவாங்க. நிலா பார்க்க எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்தோம். இதெல்லாம் எவ்வளோ யோசித்து ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா குழந்தைங்களையும் நிற்க வச்சு சுற்றியாச்சு. பெரிய பசங்க அவங்களே சுற்றிப்பாங்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சுற்ற தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாரையும் கேட்டுக்குள்ளவான்னு சொல்லிட்டு நிற்க வச்சு ஒருத்தராக சுற்றி அனுப்பிச்சாரு. இவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க ஒருத்தராக. ஸோ உங்களுக்கு எப்படி கார்த்திகை தீபம் போச்சுன்றதை சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் போச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.